நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மைல்ஸ்டோன் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு சொந்தமான வீட்டு மனையில் அமைக்கப்பட்டிருந்த அலுவலக திறப்பு விழா ஏற்பாட்டின் போது மின்சாரம் தாக்கி வடமாநில தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 6 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆஷினி. கும்மிடிப்பூண்டி அடுத்த சுருவாபுரி புதுரோடு பகுதியில் மைல்ஸ்டோன் எனப்படும் தனியார் வீட்டுமனை பிரிவு உருவாக்கப்பட்டு வருது. இங்கே கடந்த 2 மாதங்களாக வீட்டுமனை பிரிவில் கொட்டகை அமைத்து மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சிலர் தங்கி பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில் இன்று வீட்டுமனை பிரிவில் புதிய அலுவலகம் திறப்பதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் அரேபியன் டென்ட் அமைக்கும் வேலையில் சிலர் ஈடுபட்ட போது அங்கு தங்கி வேலை செய்து வந்த 7 பேர் மேல மின்சாரம் பாய்ந்து மின் விபத்து ஏற்பட்டதுல 28 வயதுடைய முமின் இஸ்லாம் என்ற வாலிபர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தாங்க. மேலும் மின் விபத்தில் சிக்கிய அதே மாநிலத்தைச் சேர்ந்த 6 பேர் பலத்த மின்காயங்களுடன் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வராங்க. சம்பவம் குறித்து கவரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில வெளிமாநில கூலி தொழிலாளர்கள் தங்கியிருந்த இடத்துல ஒருவர் உயிரிழந்தது மட்டும் இல்லாம 6 பேர் மின் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆதினி, விவரங்களுக்கு நன்றி மகேஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.